இப்போ வரைக்கும் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ஒழிக்கிறதுக்கு வந்து இந்த செப்டிக் டேங்க் க்ளீனிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்யூஷனே இல்லை கண்ட்ரியில் இப்போ கூட. ஒரு சராசரி மனிதனுக்கு உண்ண உயிர் வாழ தேவையான அடிப்படை தொழில்நுட்பம் கிடைக்காவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தாலும் அது அர்த்தமற்றது. இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் செப்டிக் டேங்க் மற்றும் சாக்கடைகளை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி சுமார் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 50க்கும் மேல். விஞ்ஞான வளர்ச்சியில் பேரண்டங்களை தொட்டுக் கொண்டிருக்கும் நாம் மனித கழிவுகளை அகற்ற இன்னும் ஒரு கருவியை கண்டுபிடிக்கவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் தற்போது அந்த குறையை போக்கியிருக்கிறார்கள் சென்னை ஐஐடியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள். இவர்கள் உருவாக்கியுள்ள மனித கழிவுகளை அகற்றும் HomoSEP என்ற ரோபோ பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. செப்டிக் டேங்க்ஸில் பல வகை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே இருக்கிற சேறு சகதி மாதிரி விஷயங்கள் கீழே போய் சேருது. அதை வந்து உடைக்கிறதுக்கு, அதை ஹோமோஜினைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்கள் உள்ளே போகிறாங்க. இப்போ டெத்ஸ் எதனால் வருது அப்படின்னா வந்து டெத்ஸ் நீங்கள் டேங்கை ஓப்பன் பண்ண உடனே வந்து அதுக்குள்ளே ஒரு விஷவாயுகள் ட்ராப்டாக இருக்குது, பாய்சனஸ் கேஸஸ். அந்த கேஸஸ் இன்ஹேல் பண்ணுறதுனாலேயே டெத்ஸ் ஆகலாம். அது ஃபர்ஸ்ட் காஸ். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஆஸ்ஃபிக்சேஷன் அப்படிம்பாங்க, ஆக்சிஜனே இல்லாமல் ஒரு நிலை உருவாகிறது. இதனாலேயும் டெத்ஸ் ஆகிறது. 2018-19 ஒரு டியூவல் டிகிரி ஸ்டூடெண்ட் திவான்ஷு குமார், ஸோ அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை சீரியஸாக எடுத்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மூலியமாக தயார் செஞ்சார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் முதலில் இந்த ப்ராஜெக்டை தொடங்கும் போது எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை. முதல் 3 மாதத்தில் ஒரு புரோட்டோடைப் செய்து அதனை துப்புரவு தொழிலாளர்களுக்கு காண்பித்தேன். ஆனால் அவர்கள் அதை பார்த்து சிரித்தனர். இது என்ன பொம்மை என கேட்டனர். அதன் பிறகு அவர்களது பிரச்சனைகளை விரிவாக எனக்கு புரிய வைத்தனர். நாம் உருவாக்கும் தொழில்நுட்பங்கள் மனிதனின் சுய கௌரவத்தை கேள்விக்குள்ளாக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை தர மறுக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன். அடுத்த 7-8 மாதத்தில் இன்னொரு புரோட்டோடைப்பை உருவாக்கினோம். இதனை மறுபடியும் கொண்டு போய் காட்டினோம். அதனை அவர்கள் பாராட்டினார்கள். இப்படித்தான் இந்த பயணம் தொடங்கியது. டீசல் அல்லது பெட்ரோலால் இயங்கும் இந்த ரோபோவை வைத்து 3 முதல் 5 மீட்டர் விட்டம் உள்ள செப்டிக் டேங்கை வெறும் 20 நிமிடங்களில் சுத்தம் செய்துவிட முடியும். மனிதர்கள் அருகில் கூட செல்ல தேவையில்லை. நாங்கள் இது டிசைன் பண்ணும் போதே சானிடேஷன் ஒர்க்குக்கு மனசில் வச்சுட்டு தான் டிசைன் பண்ணோம். அவங்களுக்கு இதை ரெப்ரசென்ட் பண்ணோம், அவங்களோட லைவ்லிஹுட் இன்க்ரீஸ் பண்ணணுக்காக தான் அதை பண்ணோம். அதனால் இது எப்பவுமே அவங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். லைக் ஃபியூ லிவர்ஸ் வச்சு தான், டிராக்டரில் இருக்க லிவர்ஸ் வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். 2 சானிடேஷன் ஒர்க்கரால் இது அழகாக ஆப்ரேட் பண்ண முடியும். சர்வதேச அளவில் பல விருதுகளை குவித்திருக்கும் HomoSEP ரோபோவை துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். நம்ம ஃபீட்பேக் வந்து ரொம்ப வகையாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒர்க்கை. அவங்க ஃபீல்டில் அப்ளை பண்ண கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல இந்த மிஷின் டிராக்டரோட சேர்ந்து இருந்தது. அது வந்து எல்லா இடத்துலையும் போக முடியாது. இந்த சின்ன சின்ன அலிவேஸ் அதிலெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. இப்போ அதையும் நாங்கள் மாற்றி அடுத்த வருஷன் ட்ராலி வருஷன் அது வந்து சின்ன சின்ன ரோட்லேயும் போக முடியும். நாங்கள் இன்னொரு ஃபீட்பேக் என்ன கிடைச்சதுன்னா வந்து செப்டிக் டேங்க்ஸ் மெயின்லி இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் பின்னாடி இருக்குது. அங்கே இந்த ட்ராலியும் போக முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு மினி வெர்ஷன் நாங்கள் தயார் செய்திருக்கோம். அதை வந்து டோ பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். ஒரு பிஹைண்ட் த ஹவுஸ் கூட எடுத்துன்னு போக முடியும். கூடிய விரைவில் இந்தியாவின் பல மாநிலங்களில் இந்த ரோபோவை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு வருகின்றனர் சென்னை ஐஐடி குழுவினர். இந்தியாவின் எல்லா நகரங்கள் மற்றும் ஊர்களிலும் இந்த இயந்திரம் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் மற்றும் நம்பிக்கை. என்னுடைய நிறுவனம் மட்டுமின்றி பல நிறுவனங்கள் இந்த துறையில் வர வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைப்பதே முக்கியம்.